ப்ரோ செல்ஃபிஷா இருக்குது கரெக்டா இல்ல தப்பா? என்ன கேட்டால் கரெக்ட் தான் ப்ரோ. ஏன் ப்ரோ? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, எனக்கு அது நோ சொல்லணும்னு தோணுது. சரி, நீங்கள் என்னோட ஃபேவரட் பர்சன், நீங்கள் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எஸ்ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு கட்ட காலத்தில் நான் எவ்வளோ தான் சகிச்சு போனாலும் ஒரு சில இடத்துல எனக்கே தோணும், நம்ம இவ்வளோ நாள் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு என் செல்ஃபை நானே எனக்கு கொஸ்டின் மார்க் கேட்கும்போது அது தப்புன்னு தோணும். நான் அந்த டைம் நான் வந்து நம்ம பண்ணுறது தப்பு, நம்மளா இருக்கும் நான் அப்போ சேஞ்ச் ஆகிறத விட முதல்ல நான் உங்களுக்கு நோன்னு சொல்லிட்டா நீங்களும் கட் ஆக மாட்டீங்க, நானும் கட் ஆக மாட்டேன். ஏன்னா நான் அப்போ நான் உங்களுக்கு நோன்னு சொன்னேன்னா அப்போ உங்களுக்கு தோணும் இவ்வளோ நாள் இவங்க இதை நமக்காக பண்ணாங்க, அப்போ திடீர்னு இப்போ மாறிட்டாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு இது தோணும். நோ சொல்ல பழகுனதுக்கு அப்புறம் எவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க? இப்போ நானா இருக்கேன் ப்ரோ, நான் யாருக்காண்டியும் நான் வந்து மாற்றிக்க வேண்டாம். எல்லாருக்கும் நம்ம கரெக்டாக இருக்கணும்னா எவனாலுமே முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அடுத்தவங்க ஹார்ட் ஆகிடக்கூடாது, அவங்க ஹார்ட் ஆயிடுவாங்களா. இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸே இருக்காங்கன்னா அவங்க ஒன்று கேட்கும்போது நம்ம எஸ் சொல்லாட்டி அவங்க கோச்சுப்பாங்களா, ஸோ அவங்க ஏதாவது நம்மளை போய் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா யாரை நினச்சா நமக்கு என்ன, நமக்கு உண்மையாக இருந்தால் போதும், நமக்கு நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படின்னு தோணல இருந்து நம்ம சேஞ்ச் ஆச்சு. இப்போ அதை நினச்சி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, நான் நானாக இருக்கேன்ல, அதுவே உனக்கு ஓகேவாக தான் இருக்குது.